ஸ்மாஷ்ட் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு மினியேச்சர் கேபேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி அந்த சீசனில் நம்ம ஊரில் கிடைக்கும். நான் எங்கள் ஊர்லேயே ஆக்சுவலி அக்கேஷ்னலாக இதை பார்த்துருக்கேன். நீங்கள் இதை சப்போஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க, பட் அதெல்லாத்தையும் காட்டியும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிறிஸ்மஸ், தேங்க்ஸ்கிவிங் அந்த டைமில் ரொம்ப பாப்புலரான ஒரு வெஜிடபிள். ஸோ இதை தான் இன்றைக்கி நான் ஸ்மாஷ்ட் ரோஸ்ட் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சு காணிக்க போகிறேன். அதுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்மசான் சீஸ் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸ்பைசஸ், சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், உப்பு, இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் லைன் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோ டெக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். அண்ட் அவனை வந்து 220 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து உப்பு போட்டதுக்கு அப்புறமாட்டு அதில் நம்மளோட பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் 8 to 10 மினிட்ஸ் குக் ஆகிருக்கும். இது குக் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரவுட் எடுத்து ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி பாருங்கள். உள்ளே ஈஸியாக நைஃப் வந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்மளோட வேக வச்ச ஸ்ப்ரவுட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எல்லா சீசனிங்கும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா டாஸ் பண்ணிடலாம். நம்மளோட பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸை பேக் பண்ணிடலாம், ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இது பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்மாஷ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதை ஃபர்மாட்டு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி. ஸோ பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப், இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக பார்மசான் சீஸ் வந்து எல்லா பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் மேலேயும் தூவிடுங்க. இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் உங்களுக்கு வந்து இது பேக் ஆகும்போது ரொம்ப கிறிஸ்பியாகும் இந்த சீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் பாருங்கள் நல்லா டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து 220 டிகிரி செல்சியஸ் அவனில் 25 to 30 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் 20 to 25 மினிட்ஸ் பேக் ஆச்சுங்க. எவ்வளோ கோல்டனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். நீங்கள் இது இல்லாட்டி கூட இதே ரெசிப்பியில் ப்ராக்கலி, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, அந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ இருக்குல்ல, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.